பவர் பிளேயில் நல்லா போடுவாருங்க. எனக்கு தெரியும். ஆர்சிபிக்கே பார்த்தீங்கன்னா நிறைய தடவை போட்டு விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. இவரோட ஸ்பெஷல் பவுன்சர் போடலாம். டாப் ஸ்பின் பவுன்சரே போட்டு பார்ப்போம் கைஸ். எஸ். ஐயோ அவர் என்னங்க பண்ணுறாரு? அங்கே ஸ்லிப்பில் நிற்கிறார். அப்படியே பார்த்துன்னு இருக்காரு. 2 ரன் ஓட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோயோ அங்கே மிஸ்ஃபீல்டு யாருன்னு தெரில. அபிஷேக் சர்மா மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. மிஸ்ஃபீல்டு வேறு பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க பயங்கரமாக அடிக்கிறாங்க. மிஸ்ஃபீல்டு வேறு கைஸ். இப்போ குணால் பாண்டியா யார்கர் போடுவார். அவர் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர். பவர் பிளேயில் கொடுக்கறது ஒரு தப்பாக கிடையாது கைஸ். அடிப்பாரா உடனே அடிச்சிடுவார். ஜாஸ் பட்லர் கீப்பர் கையில் கொடுப்போம். ஐயோயோ தெரிஞ்சு செக் பண்ணுவாங்க கண்டிப்பாகவே. ஏன்னா வாஷி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாஷிக்கு கையில் வந்து நம்ம நல்லாவே நிறைய கான்ஃபிடென்ஸ் தெரியுது கைஸ். 2 ரன்ஸ் ஓட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3 ரன்ஸ் ஓட்டாங்களா? சூப்பர் சூப்பர். தூஸ்ரா வேன் ஆக்சுவலி அது என்னன்னு தெரியல எனக்கு. பட் ஸ்பின் ஆகுதா? அது போதுங்க. இன்னும் இன்னைக்கு ஃபுல்லாகவே வாஷி கையிலே பால் போயின்னு இருக்கு. அபிஷேக் சர்மாவா? 4 அபிஷேக் சர்மா தான். எஸ் சர்மான்னு போட்டுருக்கு. அப்போனா அது அசுதோஷ் சர்மா இல்லை கைஸ், அபிஷேக் சர்மா தான். ஆஃப் ஸ்பின் போடலாம். இப்போதைக்கு டாட் பால் வந்திருக்கு. ஜானி பர்ஸ்டோ இன்னைக்கு அவருக்கு சரியாகவே பேட்டில் பட மாட்டேங்குது கைஸ். அவருக்கு பேட்டில் பட்டுச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை. பட் சரியாக அவருக்கு பேட்டில் படல. டாப் ஸ்பின் போடலாம். டாட் பால் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா டாட் பால் வர வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ தூக்கி அடித்து பாடி செம்ம ஃபீல்டிங்கு. வாஷி தாங்க. ஸோ இன்றைக்கி வேறு லெவலில் பண்ணிட்டுருக்கார் வாஷிங்டன் சுந்தர். ஓவர் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் ஒரு பால் இருக்குது. ஐயோ இன்ஜுரியா? ஸ்கிப் பண்ணிடலாம். இன்ஜுரிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் எழுந்து வந்துடுவார். ஸோ நம்ம குருணால் பாண்டியா ஸ்பெஷல் இன்னொரு ஒரு பவுன்சர் போடுவோம். டாப் ஸ்பின்னே போடலாம். இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 9 ரன்ஸ் வந்துருச்சு. ஐயோ செம பாலு. 4 ஓவர் முடிவு 44. ஐயோ ஒய்டா? என்னங்க இது? ஓவரை பார்த்தா வைடுன்னு சொல்லிட்டார் அம்பையர். நம்மள டிஆர்எஸ் விட முடியாது. பட் நான் திரும்ப அதே மாதிரி தான் போட போகிறேன். நம்ம இந்த பக்கம் சைட் சேஞ்ச் பண்ண முடியுமான்றது தெரியல எனக்கு. ஐயோ இது கொடுத்துட்டேன்னா பவுன்சர் மாதிரி தான் போடுவார் ஆல்ரெடி. இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 10 ரன்ஸ் வந்தாச்சுங்க. ஐயோ பிடிச்சிருங்க. எஸ். ஸோ ஓவர் முடிவில் 46 for 1. இப்போ ஒரு ஆடு வந்துடும். ஆடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை பார்த்துடலாம். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 3 சிங்கிள் எடுத்திருக்காங்க. ப்ளஸ் ஒரு இது எடுத்திருக்காங்க. ஏதோ ஒரு ரன் விட்டுருக்காங்க. ஒரு டாட் பாலும் வந்திருக்கு. பரவாயில்ல. இந்த ஓவர் எல்லாமே நடந்திருக்கு. 6 மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 6 தான் அடிச்சிருக்காங்க. ஜாஸ் பட்லர் அடித்தார். எஸ். அண்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அக்காஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எங்கள் ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து நான் சொன்னேன், அக்கா நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க்கான்னு சொன்னோடனே அந்த அக்கா பார்த்தீங்கன்னா ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா வாஷிக்கே தரலாம். ஏன்னா நல்லா வந்து ஆக்சுவலி ஃபீலிங் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ்லாம் விக்கெட் எடுக்கணும்னு பார்க்கலாம் வாஷி. பட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. 11 ஆயிருக்கு இப்போதைக்கு. இந்த வாட்டி வந்து பவுன்சர் போடலாம். குணால் பாண்டியா ஸ்பெஷல். அவர் போடல, பட் இவர் போட வைக்கலாம் கைஸ். எஸ் இவங்க தான் ஓடி இருக்காங்க. ஜானி பாஸ்டோ அவருக்கு வந்து சரியாக படக்கூடாது. அதான் பார்த்தீங்கன்னா என்னோட இது. ஏன்னா அவருக்கு பட ஆரம்பிச்சிச்சுன்னா அவள் தாங்க ஆம்பால் போடலாம். போல்டு. ஐயோ அடிச்சிட்டாரு. அண்ட் ஜாஸ் பட்லர்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்லோவான மாதிரி இருக்குது. 14 balls 27 runs வச்சுருக்காரு. ஓரளவுக்கு ஸ்லோவான மாதிரி இருக்குது கைஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 30 minutes ஆகிடுச்சு. 30 minutesனால் ஸோ கண்டிப்பாக இது வந்து நான் ஒரு 3 பார்ட்டாக போடுவேன்.
இப்போதைக்கு இந்த ஓவர் ஃபுல்லாக சிங்கிள் தான் போயிட்டுருக்கு. செம்ம ஷாட்டு. ஐயோ அடிச்சிட்டாருங்க. செம்ம ஷாட்டு. இவர் வேற அப்பப்போ காற்று வீசுறாரு. ஜானி பேர்ஸ்டோ வாட் அ ஷாட். நீங்களே பாருங்கள், ரீப்ளேல போடுறேன். அப்படியே ஒரே ஒரு கால் அவர் அப்படியே நகராமல் அடிக்கிறாருங்க. ஸோ இதில் இந்த ஒரு கமெண்டேட்டர் தான் நம்ம நெக்ஸ்ட்டு கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட யாராவது ஒருத்தர் உட்கார வச்சு நம்ம வீடியோ எடுக்கலாம். ஐயோ இந்த ஓவரில் ஒரு பவுண்ட்ரி வந்துச்சு கைஸ். எதான் சொல்கிறேன், ஒரு ஓவருக்கும் பார்த்தோம் ஒரு பவுண்ட்ரி அடிச்சிடுறாங்க. விக்கெட். ஐயோ ஸ்லிப்பில் இருக்கவர் என்ன தாங்க பண்ணுறாரு. பின்னாடி ஒரு ஆள் இருந்தாலும் அவர் கொஞ்சமாவது ஆக்டிவாக இருக்கணும். பட் அமைதியாக இருக்கார். இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா 7 ரன்ஸா? எஸ் 7 ரன்ஸ் வந்துடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா 6லேயே தான் டீல் பண்ணலான்னு இருக்கேன். எஸ் டாட் பால் இல்லை. ஐயோ ஒரு ரன் ஓடிடுறாங்க கஷ்டப்பட்டாவது. இதோட நம்ம ஸ்பின்னர்ஸ் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அமைதியாக தான் இருக்காங்க. அமைதியாக மீன்ஸ் பார்த்து ஆடுற மாதிரி இருக்குது 2 பேருமே. அதனால் நம்ம ஸ்பின்னர்ஸ் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிடலாங்க. 4 ஓவர் அப்பாடி. 5 ஓவர்ஸ் முடிவில் 55 ஃபார் 1. அண்ட் பார்ட்னர்ஷிப் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 33 ரன் வந்திருக்கு. அண்ட் இந்த பார்ட்னர்ஷிப்பு ஜாஸ் பட்லர் ஜானி பேஸ்ட்ரோ பார்த்தீங்கன்னா 21 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். எஸ். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் நடக்கும். மியூட் கூட பண்ண முடியல. நம்ம சவுண்டை கம்மி பண்ணிடலாம், அவ்வளோதான். எஸ். என்னங்க முடிஞ்சுதா இல்லையா? ஸ்கிப் கொடுத்துடலாம். ஆனால் இந்த மாதிரி விளையாடும் போது நல்லா இருக்கும். நான் என்ன விளையாடுறேன் பட் இந்த மாதிரி என்னங்க இது, நான் வேற ஹைடாஸில் இருக்கேன். அது வேற போய் பார்த்து பண்ணணும். ஐயோ கண்டினியூ நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை அதே கண்டினியூ ஆகுது அப்டேட்டிங் ஸ்டேடியம். ஸோ இந்த கேப் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் அப்படின்னு வச்சுக்கலாம். எஸ். ஸோ பவர் பிளேயோட கடைசி ஓவர் ஒரு ஸ்பின்னருக்கே தரலான்னு இருக்கேன் நான். ஏன்னா அவங்களே நல்லாவே